எதிர்கட்சியை நாம் தாக்கி கூட்டங்கள் போடுவோம் அல்லது கண்டிப்போம். ஆனால் ஓரணியில் தமிழகம் என்பது ஒரு புதுமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்துவதிலேயே ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிய நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் கொட்டும் மழையிலேயும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் வருகிற பொழுது நம்முடைய அரவிந்த் ரமேஷ் கூட்டம் தேரடி திடலில் தேரடி திடல் என்றார். நான் அவருக்கு சொன்னேன், தேரடி திடல் எல்லாம் ஒரு காலத்திலே நாங்கள் பயிற்சி பெற்ற இடம் என்று நான் சொன்னேன். சைதாப்பேட்டையில் நான் பேசாத இடமே இருக்காது. மாணவ பருவத்தில் இருந்து நானோ ரகுமான் கானோ சுப்புவோ இவையெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பேசி எங்களுக்கு மேடை போட்டு கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்தவர்கள் பவளவண்ணன் போன்றவர்கள், சம்பந்தம் போன்றவர்கள், இப்படி பல்வேறு நண்பர்கள். அதிலும் குறிப்பாக சைதை பகுதி எப்பொழுதுமே அரசியல் சூடு தணியாத ஒரு பகுதி. ஆகையினால் இந்த பகுதியில் நண்பர் மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். நீண்ட நாட்களாக நான் அறிந்தவர்கள் ஒருவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் இன்றைக்கு இந்த பகுதியிலே மண்டல குழு தலைவராக இருக்கிறார். அதே போன்று நண்பர் மகேஷ் அவர்களும் எனக்கு இளமை பிரார்ந்தான் ஒன்று இருக்க தெரிந்தவர். என்னுடைய பகுதி கழக செயலாளர் துரைராஜ் அவர்களை அவர் என்னை அறிவதற்கு முன்னாலேயே அவர் குடும்பத்தை நான் அறிந்தவர். ஆகையினால் அவருக்கு இருக்கார். அடுத்து நம்முடைய அவைத்தலைவராக கூட தேங்கிறேன் சைதை அன்பரசன், வழக்கறிஞர் ஸ்ரீதர், எல்லப்பன், கரப்பன் ஆகிய எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓரணியில் தமிழகம் என்றால் என்ன? முதலில் தமிழகம் இருக்கட்டும். ஓரணி என்றால் என்ன? சடுகுடு போட்டி நடக்கிறது. அப்ப என்ன சொல்லுவான் அவன்? அந்த 13 பேர் அவங்க அந்த அணிங்க, இவன் இந்த அணி. ஆக ஒரு 12 பேர் 13 பேர் இருக்கான் அந்த அணியில. ஆனா அவங்க அணின்னு தான் சொல்றான், அந்த அணி இந்த அணி. அப்போ அவனுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அணியில பல ஊருக்காரன், பல ஜாதிக்காரன், பல பேர் இருக்கான். ஆனா ஒன்னா இருக்கான். அதுல எல்லாம் ஒரே ஊருக்காரன், ஒரே ஒரு ஊருக்காரன் அல்ல, ஒரே ஜாதிக்காரன் அல்ல, ஒரே மதத்தை சேர்ந்தவன் அல்ல. பல மதத்தை சேர்ந்தவன் இருக்கான், பல ஊர்களை சேர்ந்தவன் இருக்கான், பல கொள்கை உடையவன் அரசியல் இருக்கான். ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கான். அது மாதிரி தமிழகத்தில் நாம் மட்டும் அல்ல, நம்மை ஆதரிக்கிறவர்கள், நம்ம பல படியில் இருக்கிறவர்கள், பல மதத்தில் இருக்கிறவர்கள், ஏன் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அணைத்து கொண்டால் அது அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது. ஆகையினாலே அப்படி என்றால் இந்த 12 பேர் 13 பேர் இருக்கிறவங்க அவனுக்கு சண்டை வராது. மூணாவது எதிர்பணியில் இருக்க அணியில் இருக்கிற சண்டை வரும், அவருக்கு பிரச்சனை வரும். ஆகவே இந்த அணியில இருக்கிற பொழுது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் வெளியில காட்டிக்கொள்ள மாட்டான், ஒன்றாக உட்காருவான். ஆகையினால் அந்த அணியை போல் நம்மிடத்திலே பல்வேறு மதங்கள், பல்வேறு கொள்கை உடையவர்கள், பல்வேறு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள இருக்கின்ற உட்பகை நிகழாமல் ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக அவர் சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான தத்துவம். இதை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியாது. ஆனால் இதை என்று ஒரு உலக ஒன்று சொல்லியிருக்கார். ஊர் உலக சொன்னார், யாரும் சொன்னபடி நடக்கிறது. ஆகையினால் நாம் இணைந்தால்தான் அந்த ஒற்றுமை உருவாகும். அந்த ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும். அது ஒற்று வேலையா எதுவா இருந்தாலும் நாம் மனதிலே நினைத்தால் அந்த காரியம் நடக்கிறார்.
நாம் நினைத்ததை செயல்முறை கொண்டு வந்தால்தான் காரியங்கள் நடக்கும். அதே போல்தான் பலர் பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு மதத்துக்காரர்கள் எல்லாம் நாம் ஒன்று, நாம் தமிழன், நாம் தமிழன் என்ற உணர்வை கொண்டு வந்தால் மாநில ஜாதி வேற்றுமை குறையும், பகைமை ஒழியும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயதில் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய நிலையில். இதுக்கு விளக்கங்களை நிறைய சொல்லலாம். எந்தெந்த நாடு இப்படி ஒற்றுமையை நாடிட்டு எந்தெந்த நாடு பெரிது போனது என்று உலக வரலாற்றில் எல்லா ஊர்களையும் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு இளம்பிராயத்தில் வந்து கட்சியையும் நன்றாக ஆட்சியும் ஒழுங்காக வைத்து கட்சியையும் நலமாக்கி அப்படி இருக்கிற இந்தியாவில ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி. கட்சியும் அவர் கையில் இருப்பார், ஆட்சியும் அவர் கையில். ஆகையினால் இது தமிழ்நாடும் அவர் கையில் இருக்கார். இப்படி அடக்க ஒடுக்கமாக ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு சாதாரணமானது அல்ல. ஆகையினால்தான் இந்த ஒற்றுமை வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அந்த ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது அங்கே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு செயல்பார்கள். அதே போல் ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது நம் கட்சியில நமக்குள்ள ஒரு அதே நேரத்தில் வேறு கட்சியில இருப்பதை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஒற்றுமையை தளபதி அவர்கள் சரி அந்த என்ன செய்வது, ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு முடியாது. அதனாலதான் கையெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பேசுங்க. சில முயற்சி எடுத்தால் தான் வரும். பேசுங்க, இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்க. நான் செய்த சாதனையை ஒரு வீட்டில் உட்கார்ந்து என்ன பேசலாமா அப்படின்னு கேட்டு சொல்லிடுறோம். இவ்வளவு சொல்றதுக்கு பிறகு ஆமா ஆமா எனக்கு கூட புரியுது, நல்லாதான் செய்யறார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தப்புன்னு நீங்க இவ்வளவுதான் பண்றோமே, நீங்க அப்படின்னு பேசுறேன். அதில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது வேண்டாம் அது வேண்டாம் அதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வீட்டுக்காரங்க அந்த அம்மா உள்ள இதில் சிந்திச்சிங்கன்னா ஏழைக்கு அப்ப என்ன பண்ணுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து ஆனா இன்னைக்கும் எந்த ஊரில் எந்த வீட்டுல ஏறி தைரியமா ஓட்டு கேட்கிறவன் திமுக மட்டும்தான். நீங்க நாம தான் அந்த கட்சி வச்சு சில எம்எல்ஏக்கள் அது மாதிரி எனக்கு அவ்வளவு சொல்றேன். நான் என்ன 10 தடவை ஒரே தொகுதியில் நிற்கணும்னா தலைகீழ் பாடம். ஆகையினால அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட சரி. அந்த ஒற்றுமையை எந்தெந்த வகையிலே கொண்டாடலாம்? அரசியல் முறையிலே கொண்டாடலாம், சமுதாயத்திலே கொண்டு வரலாம், இலக்கியத்திலே கொண்டு வரலாம், பூகோள சரித்திர வாழ்க்கையை கொண்டு வரலாம். இந்த கொண்டு வருகிற பொழுது பகைமை குறைகிறது. இவர் வேற அவர் வேற, நானும் திருமணி பேச மாட்டோம், அதை பேசினா கூட முடியாம அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக ஆனவர்கள் இந்த பகைமை குறைகிறோம்.
அந்த பகைமையை குறைவது நாட்டில் நாடாளர் மாற்றி அமைக்க ஆகியனால்தான் தலைவர் அவர்கள் இந்த ஒற்றுமையை ஊட்டுவதற்கு பல ஏற்படுத்துவதையால் பேச முடியாது அளவுக்கு துறம் காரணத்தால் இன்னொரு நாளைக்கு மழை விட்டதும் எனக்கு சளி விட்டதும் வந்து உரையாற்றுகிறேன். இதை காய்கறிகளை போறது நானும் சைதாப்பேட்டைக்காரன் தான், நீங்களும் சைதாப்பேட்டைக்காரன் தான். நமக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு இல்லைன்னா கஷ்டமாக போயிடும்.